சிவா, எப்படா வந்த? இப்பதான் அவசரப்பட்டு உங்களை தூக்குல போட்டுடுவாங்களோன்னு நான் தான் உங்களை கடைசி தடவையா சந்திக்கிறதுக்கு போன் பண்ணி வரவழைச்சேன். கண்ணா, சத்தியமா நான் ஒரு பாவம் செய்யலடா. ஊர்கட்ட முண்டம், அயோக்கிய ராஸ்கல், உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு புள்ள இருக்கேடா. இருந்தாலும் இந்த வயசுல இந்த புத்தி உனக்கு எதுக்குடா? இந்த வார்த்தை தம்பி வாயில உருவாயி அதை அவர் வெளியே சொல்ல வெக்கப்பட்டதால என் வாய் வழியா வந்துடுச்சுங்க. கண்ணா, நடந்தது என்னன்னா எல்லாம் எனக்கு தெரியும். உன்னை என் அப்பான்னு சொல்றதுக்கே நான் வெக்கப்படுறேன். சரிகாரலிங்கம், என்னடா அது? செஞ்ச பாவம். உங்களாட்டம் அயோக்கியனுக்கு பிஏன்னு சொல்லிக்கிறதுக்கு நானே வெக்கப்படுறேன். அவர் வெக்கப்படுறது என்ன தப்பு இருக்கு? பாத்தீங்களா லாயர் சார், நான் பெத்த புள்ள கூட உண்மையை சொன்ன நம்ப மாட்டேங்கிறேன். கோர்ட்ல நான் சொன்னபடி சொன்னா எல்லாரும் நம்புவாங்க. இந்த சோனா சொல்றது இருக்கட்டுங்க, எதுவுமே நடக்கலன்னு அந்த ரெக்ஸனா சொல்லுவாங்க. சொல்றேன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக, ஒரு அப்பாவிய தண்டனையில தப்பிக்க வைக்கிறதுக்காக என்னோட கருப்பு போகலன்னு சொல்றேன். அம்மா ரெக்ஸோனா, உனக்குள்ள எவ்வளவு தியாகம் ஒளிஞ்சிருக்குது அம்மா. இன்னும் இருக்குண்ணா. பத்தினி தெய்வம் அம்மா, அம்மா நீ ஒரு தியாகசீலி அம்மா. வாங்க வாங்க. வாயை மூடிக்கிட்டு வாடி. அவளை எங்கடா அழைச்சிட்டு போற? அத கேட்கறதுக்கு நீ யாரா? அவளை வெச்சுக்கிட்டு இருக்கிறவன்டா. அயோக்கிய ராஸ்கல், என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடி அவளை இழுத்துட்டு வருவேன்? ஏண்டி, எனக்கு தெரியாம அவனை கூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எவ்வளவு நாளா இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லுடி, சொல்லு சொல்லு. ஏண்டி, எனக்கு தெரியாம அவனையும் அவனுக்கு தெரியாம என்னையும் வெச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்லுடா, உன் வயித்துல வளர குழந்தைக்கு தகப்பன் நானா இல்ல அவனா? சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி, இந்த பொண்ணு மேல இனி ஒரு அடிபட்டுச்சு, உயிரோடு இருக்க மாட்டேங்க. அவளை அடிச்சா உனக்கு என்னடா? நீ என்ன அவளுக்கு அண்ணனா? ஒரு பொண்ணு அண்ணன் தான் காப்பாத்தணுங்கிறது இல்லடா, முகத்துல மீசம் வளர்ச்சா எந்த ஆம்பளையும் அவளை காப்பாத்தலாம். இங்க பாரு மிஸ்டர், நீ ஃபாரின்ல இருந்து வந்திருக்க, இவ கதை உனக்கு தெரியாது. இது ஒரு பெரிய கேஸ். சொந்த அண்ணனே இவளை எனக்கு 50,000 ரூபாய்க்கு வித்துட்டான். அவனுக்கு இல்லாத ரோஷம் உனக்கு எதுக்குடா? வாய மூடுறா. நீ சொல்றது அவ்வளவு பச்சை போய். எந்த அண்ணனும் தன் தங்கச்சியை விற்க மாட்டான். விற்க மாட்டானா? இவளை என்கிட்ட வித்த ராஜாராம எங்கடா இருக்கான்? எனக்கு தெரியாது. தெரியாது? சொல்லு, சொல்லுடா. எனக்கு தெரியாது. சொல்லலன்னா உன்னை கொன்னுடுவேன். சொல்லு. நீ கொண்டாலும் சரி, எனக்கு தெரியாது. நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டடா. சொல்லு சொல்லு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எவ்வளோ ராஜாராமனை பத்தி கேட்ட உனக்கு என்னடா வந்துச்சு? நான் தான் அந்த ராஜாராமன். சபாஷ், உன்னை ராஜாராமன் நிரூபிக்கத்தான் நாங்க இந்த நாடகத்தை ஆடணும். இந்த டயோட்டா ராஜாராமன்னா இந்த ரெக்ஸோனா யாருப்பா? அந்த புலிக்கு இந்த பூனை வாலு. பாத்தியா தம்பி, இந்த விபச்சாரியை உன் பொண்டாட்டி ஆக்கிறதுக்கு இவன் எவ்வளவு பெரிய டிராமா ஆடி இருக்கான்னு. மாப்பிள்ள, அவங்க சொல்றதை நம்பாதீங்க. என் தங்கச்சி நடத்த கட்ட வேலை. இன்னும் என்ன ஏமாத்தலான்னு பாக்காத. ராஜாராமன் என்ற இந்த குற்றவாளி சிகிச்சைக்காக பரோலில் வெளியே வந்த போது சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட்டதால் இவருக்கு கொடுத்த பரோலை ரத்து செய்து ஏற்கனவே இவருக்கு விதித்த தூக்கு தண்டனையை உடனே நிறைவேற்ற வேண்டும் என இந்த நீதிமன்றம் புருஷனா பலவந்தமா தாலி கட்டினவன் அவன் உனக்கு புருஷனாடி? நாம அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் செஞ்ச அநியாயத்துக்கு வேற ஒருத்தனா இருந்தா துண்டு துண்டா என்ன வெட்டி இருப்பான். ஆனா அந்த நல்லவர் எனக்கு தாலி மட்டும் தான் கட்டினாரு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கா? நிஜமாவே அவன் பொண்டாட்டி மாதிரி அவனுக்காக ஏன் வக்காலத்து வாங்குற? என் புருஷங்கிற உரிமையால, அவரோட நல்ல குணம் எனக்கு புரிஞ்சதால. வாய மூடுறி. நாளைக்கு தூக்கு மேல சாக போறவன் உனக்கு புருஷனா? நீ அவனோட குடும்பம் நடத்துனியா? பைத்தியம் மாதிரி வளராம அந்த தாலி அறுத்து போடுறி. என் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தாலி இறங்காது. தப்புமா, உங்க அம்மா பேச்சு கேளு. அந்த தாலி அறுத்துரு. ஆமாமா, புருஷனோட வாழாதவ கழுத்துல புருஷன் கட்டின தாலி இருக்க கூடாது. வசந்தா, உன் பொண்ணுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. முதல்ல உன்னோட தாலி அறுத்து போட்டுரு. அதை பார்த்து அவளும் அறுத்து போட்டுருவா. என்ன வசந்தா அப்படி பாக்குற? நீயும் புருஷனோட குடும்பம் நடத்தல, இனிமே எதுக்கு அந்த தாலி? அறுத்துரு. ஏன் உனக்கும் தைரியம் வரலையா? அப்படின்னா நான் அறுத்து போட்டுமா? அறுக்க விட மாட்டேன், அறுக்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னா அது புனிதமான தாலி. நீ மட்டும் இல்ல, புருஷன் உயிரோட இருக்கிறப்ப எந்த பொண்ணு தன் தாலியை பறி கொடுக்க மாட்டான். இப்போ அது உண்மையை உணர்ந்து
ஒரு தாயா இருந்தவ தாலியை காப்பாத்து. அடேங்கப்பா இவங்க எல்லாரும் ஒன்னா கூடிக்கிட்டு சுபங்காடு போட்டுவானுங்க போல இருக்க. இப்ப என்னையா செய்யறது? எங்க அக்கா புத்தி நாய் புத்தி, எப்பவும் அது மாறவே மாறாது இல்லையாக்கா? யோ கூறுகட்ட முண்டா, உங்க அக்கா புத்தி மாறி போச்சியா? ரூலிங் பார்ட்டில உள்ளவங்க ஒன்னா சேர்ந்து மோதுனா அப்போசிஷன் பார்ட்டில இருக்கிற நாம மட்டும் என்ன கையாளாகாத கபோதிங்களா? நாமளும் ஒன்னா சேர்ந்து மோதுவோம். இது பிரமாதம். உடனே அந்த கோயில் மானியத்தை நம்ம 3 பேர் பேர்ல எழுதிக்கலாம். அடிங்க என் பம்பாய் பேட்டா, உனக்கு பாடி அதிகம் பிரைன் குறைச்சல். இப்ப கோயில் மானியத்துக்கு எழுதிக்கிட்டு இவங்களை வெளியே விட்டோன்னு வச்சுக்க, நாம இந்த பொண்ண பிராத்தல் கேஸ்ல மாட்டி விட்ட விஷயத்தையும் எஸ்ஐய கொன்ன விஷயத்தையும் லீக் ஆக்கிடுவாங்க. அதை கேட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அந்த ராஜாராமன் ஜெயில இருந்து வெளியே வந்து நம்மள சுளுக்கெடுத்துருவான். கட் பண்ணா நீ சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து சட்டு சுட்டாரோடா கை விட்டாரோடா ஐயா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கணும். இப்ப என்ன செய்யலாம்? இவங்களையும் பேசாம நம்ம பார்ட்டியில சேர்த்துக்கலாம். எப்படி? நாளைக்கு ஸ்ரீராம நவமி, சீதாராம கல்யாணம் நடக்கிறப்பதான் அந்த ராஜாராமனுக்கு தூக்கு. அந்த சுப சந்தர்ப்பத்துல நீ இந்த பெரிய பாப்பா கழுத்துல தாலியை கட்டுவ, சின்ன பாப்பா கழுத்துல என் பையன் தாலி கட்டுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் நம்ம கைப்பிடியில இருப்பாங்க, இவங்க 2 பேரும் நம்ம காலடியில இருப்பாங்க. கட் பண்ணா நம்ம வில்லன் பேஸ் கட்டு மேல காமெடி, இவங்க பேஸ் கட்டு மேல டிராஜடி. வாங்க. என் பொண்ணுங்க மேல கைய வச்சா உன்னை கொன்னுடுவேன். ஏய் வாய்தா வாங்குற புண்ணாக்கு, நீ காமெடி ஆக்டருக்கு அதிகம், கேரக்டர் ஆக்டருக்கு குறைச்சல். சும்மா ஹீரோ மாதிரி கிளைமாக்ஸ்ல ஹெவி டயலாக் விட்டேன்னு வச்சுக்கா, ஜனங்க ஏஞ்சி போயிடுவாங்க. ஏய் இங்க பாரு சிஸ்டர், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க எல்லாரும் நாங்க சொன்னபடி ஒழுங்கா நடக்கணும். இல்லன்னா அந்த பொண்ணோட உயிரோ உன் புருஷனோட உயிரோ காத்துல. ரவுடிஸ், இவங்க 2 பேரையும் நம்ம லாக்கர்ல வச்சு போட்டுக்கடா. நீங்க வாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். வாங்க. ராஜாராமன் எங்கடா? அழைச்சிட்டு வரலையா? இன்னைக்குதான் தூக்குல போடுறாங்களா? தூக்கு போடுறதுக்கு முன்னாடி கைதியை வெளியே அழைச்சிட்டு போறதுக்கு விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன செய்யலாம் குருக்களையா? ராஜாராமன் வந்து தேங்காய் உடைக்காம இந்த சீதாராமன் கல்யாணத்தை எப்படி நடத்துறது? இந்த ராமனுக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கங்கன்னு கடைசி ஆசை அவ வேண்டிக்கிட்டாங்க. ராஜாராமன் ஆசையை நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்றுறது? அந்த ராஜாராமன் இங்க அனுப்ப மாட்டாங்கன்னா இந்த சீதாராமனை அங்க அழைச்சிட்டு போலாம். வாங்க. ராம் 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 ராம். பாத்தீங்களா பாம, அங்க மேரேஜ் முடியிற வரைக்கும் நீங்க எங்க காமா இருக்கணும். ஏதாவது பிளான் போட்டு தப்பிக்க பாத்தீங்க, இந்த ரிமோட் அமுக்குவேன், படகோட சேர்ந்து பீஸ் பீஸ் ஆயிடுவீங்க. பிரதரு, பிவேர் ஆஃப் பாம். தாயும் பொண்ணுங்களும் கொஞ்சம் சிரிச்சிட்டு இருங்க, இல்லன்னா இது பலவந்தமா நடக்கிற கல்யாணம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இங்க நீங்க சிரிச்சிட்டு இருந்தா தான் அங்க உன் புருஷனும் மாலதியும் உயிரோடு இருப்பாங்க. ராம் 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 ராம். ராம் 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 ராம். சார், அந்த ஸ்ரீராமபுரம் கிராமத்து ஜனங்க இந்த ராஜாராமனுக்காக டிராக்டர்லயும் வண்டிலயும் வந்திருக்காங்க. எதுக்கு? ராஜாராமனை 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 ராஜாராமனை. என்னதெல்லாம்? ஐயா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம தம்பி ராஜாராமன் கையால தேங்காய் உடைக்க வச்சுதான் சீதாராமன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது வழக்கம். எப்பவும் போல இந்த வருஷமும் அவன் கையால தேங்காய் உடைக்க வைக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவனை வெளியே அனுப்ப முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்களா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை தூக்குல போட போறோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவரை வெளியே அனுப்ப முடியாது. வாங்க எல்லாரும். எங்க ராமண்ண வந்து தேங்காய் உடைக்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். எங்க உயிரே போனாலும் நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். மரியாதையா சொல்றேன், நீங்க போகலன்னா ஃபயரிங் ஆர்டர் கொடுத்துருவேன். நீங்க ஒண்ணு எங்களை சுட வேண்டாம். எங்க ராமனை வெளியே அனுப்பலன்னா நாங்களே கொளுத்திட்டு செத்துருவோம். ராஜாராமனை 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 ராஜாராமனை. நிறுத்துங்க, நிறுத்துங்க.
நீங்க சொன்னபடியே ராஜாராமனை வெளியே கூட்டு வந்து தேங்காய் உடைக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் பிரச்சனை எதுவும் பண்ணாம நீங்க திரும்பி போயிடணும். எங்களுக்கு இது போதும். ராஜாராமன் 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 உன் கையால சீதாராம கல்யாணத்தை நடத்தி வைடா. ராஜாராமன் 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 அந்த சோனா பையன் நம்ம மாளிகமாவையும் அந்த சூரமகிருஷ்ணையாவையும் கட்டி போட்டு பப்பிக்கும் பாபிக்கும் பலவந்தமா என்ன கொஞ்ச நேரத்துல கல்யாணம் பண்ண போறான். தப்பிச்சு போயிடுங்க, இதுக்குள்ள பாம்பு இருக்கு. ராஜாராமன் ராஜாராமன் ஜெய் ஸ்ரீராம். ராஜாராமன் 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 தப்பிச்சு போறான். வணக்கம் சார். வேடிக்கை பார்க்காத சோனா, ரிமோட் நமக்கு. டேய், அவனை ஷூட் பண்ணுடா.
இருங்க, எங்க மேரேஜ் முடிஞ்சோன்னு சுபம் கார்டு போட மாட்டாங்க. என் மச்சானோட ஃபர்ஸ்ட் நைட் சீன் இருக்கு, அதையும் பார்த்துட்டு போங்க. பாஞ்சு வந்து பாலை கொடு, அதை ஏத்துட்டு ஐசலக்க போடுறேன். கொப்பரான என்னடி இது? எல்லாரும் முதல்ல பால் தருவாங்க, நீ என்ன பலானது தர? இது பலானது இல்ல, டீ டிகாக்ஷன். டிகாஷனா? இப்ப எதுக்குடி இது? பால் குடிச்சா சீக்கிரம் உங்களுக்கு தூக்கம் வந்துரும். டிகாக்ஷன் குடிச்சா விடிகிற வரைக்கும் முடிச்சிட்டே இருப்பீங்க. எனக்கு வடிய கப்ப கழங்க, நீயும் ரொம்ப ஸ்பீடா தான் இருக்க. குடிங்க. குடிக்கிறேன்டி. சபா, ரொம்ப பெண்டா இருக்க. இரு நிமித்துற. என்ன இது மச்சினி? பால். சபாஷ், நீ பால் கொண்டு வந்திருக்கன்னா என்ன மீனிங்க? சின்ன வயசுல இருந்து நானும் எங்க அக்காவும் ஒரே தட்டுல சாப்பிட்டோம். இப்பவும் சாப்பிடுங்க, யார் வேண்டான்னா. ஒரே கட்டில படுத்துக்கிட்டோம். இப்பவும் படுத்துக்கங்க, யார் வேண்டான்னா. நீங்க இந்த பாலையும் எங்க அக்காவோட டிகாஷனையும் கலந்து குடிச்சிருங்க, டீயா மாறிடும். அப்படின்னா ஒரே கட்டில் 2 பொண்டாட்டி. அடங்கொப்பறானே, நானே சரியான ராமபக்தன். 2 பிள்ளைகளை வேண்டாம்னு சொல்றேன், 2 பொண்டாட்டிகளை. ஆண்டவா!